श्री ब्रह्मणो डिसेम्बर मासे एकविंशति दिनांके रविवासरे प्रातः काले शुभ मुहूर्ते जम्बूद्वीपे भरतखंडे आर्यावर्तांतर्गते तमिलनाडु प्रान्ते तत्रस्थ वेल्लूर नगरे भागयम उपनगरे எல்லாரும் உங்களுடைய பேர் சொல்லிக்கங்க. கோத்திரம் பேர் சொல்லிட்டீங்களா? सर्व कल्याणार्थम अस्माभिः अत्र देवयज्ञः क्रियते. இந்த முக்கிய யஜமானர்கள் அந்த புஷ்பத்தை ஹோம குண்டத்துக்கு அருகில போட்டுருங்க. மற்றவங்க கை கும்பிட்டுக்குங்க. अथ ईश्वरस्तति प्रार्थनोपासना मंत्र ಎಲ್ಲ ಕೈ ಕುಂಟಿ ನೇರಕ್ಕೆ ಬಂದು ओम विश्वानि देव सवितर्तुरितानि परा आसुवा यद्भरतं तन्न आसुवा ओम हिरण्यगर्भ समवर्तताग्रे भूतस्य जातः पतिरेकासे सदा आधार पृथिवीं द्यामुते मां कस्मै देवाय हविषा आविधेम ॐ य आत्मना बलदा यस्य विश्व उपासते प्रशिशं यस्य देवाः यस्य छायामृतं यस्य मृत्युः कस्मै देवाय हविषा आविधेम ॐ यः प्राणतो निमिषतो महित्वैक इत्रा च जगतो बभूव य ईशेः अस्य द्विपदश्चतुष्पदः कस्मै देवाय हविषा आविधेम ॐ येन द्योरुग्रा पृथिवी च दृढा येन स्वस्तभितं येन नाकाः यो अन्तरिक्षे रजसो विमानः कस्मै देवाय हविषा आविधेम ॐ प्रजा आपतेन त्वदेतानन्यो विश्वा आजातानि परिता बभूव यत्का आमास्तेजोमस्तन्नो अस्तु वयं स्यामपतयोरयीणाम् ॐ स नो बन्धुर्जनिता सविधाता धामा निवेद भुवनानि विश्वा यत्र देवा अमृतमानशाना स्थितिये धामन्नध्येरयन्ता ॐ अत्रेण यसुपथा आराये अस्मान् विश्वानि देववयुनानि विद्वान् युयोध्यस्वज्जुहुराणमेनो भूयिष्ठान्ते नम उक्तिं विधेम इति ईश्वरस्तुति प्रार्थनोपासनाः. உங்க எதிரில் பேப்பர் கப்பில் ஜலம் இருக்கும். இந்த மாதிரி உங்க இடத்துல செம்புல இருக்கும் பாருங்க, ஆச்மான பாத்திரம். உங்களோட வலது கையில இந்த மாதிரி ஜலம் எடுக்கணும். டவுட் ஏதாவது இருந்தால் பக்கத்தில் வாலண்டியர்ஸ் இருப்பாங்க, அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. மந்திரம் படிச்ச பிறகு இந்த ஜலத்தை கோயிலில் எப்படி தீர்த்து குடிக்கணுமோ அதே மாதிரி குடிஞ்சு குடிக்கணும். 3 தடவை வேற வேற மந்திரம் படிக்கணும். ஒவ்வொரு மந்திரம் படிச்ச பிறகு ஸ்வாஹா அப்படின்னு பொருள் கேட்டோடனே சொல்லி குடிச்சு குடிக்கணும். அவசரப்பட்டு முதல்ல குடிச்சிடாது. 3 தடவை வேற வேற மந்திரம் நான் கை கிட்ட எடுத்து நீங்க குடிக்கணும். ஓம் அமிர்தோபஸ்தரணமசி ஸ்வாஹா. ரெண்டாவது தடவை அதே மாதிரி எடுத்துக்கோங்க. ஓம் அமிர்தாபிதானமசி ஸ்வாஹா. குடிச்சிடலாம். மூணாவது தடவை அதே மாதிரி எடுத்துக்கோங்க. ஓம் சத்யயசஹ ஸ்ரீர்மயி ஸ்ரீ ஸ்ரயதாம் ஸ்வாஹா.
இப்போ உங்களோட வலது கை வாயில பட்டிருக்குல்ல, எச்சில் பட்டிருக்கு, கொஞ்சோண்டு ஜலத்தை எடுத்து 2 கை பக்கத்துல இப்படி அலிமிட்டு ஒரே ஒரு டிராப் தண்ணி எடுத்து இப்போ இடது கை, அதாவது லெஃப்ட் ஹேண்ட், தமிழ் என்ன சொன்னோம், பீச்சாங்கை, லெஃப்ட் ஹேண்ட், அதில் கொஞ்சோண்டு ஜலத்தை எடுத்துக்கோங்க. இது குடிக்கிறதுக்கு கிடையாது. உங்களோட வலது கை ரைட் ஹேண்டோடைய 2 விரல், நடு விரல் மோதிர விரல் இப்படி வைங்க. பக்கத்தில் பாருங்க, அந்த பக்கம் கோதாரி மேம் இருக்கிறாங்க, அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அசோக் அகர்வால், அவர் வாயை தொட்டாருன்னா நீங்களும் வாயை தொடணும், அவர் மூக்கு தொட்டாருன்னா நீங்களும் மூக்கு தொடணும். இங்கே இருக்கிறவங்க என்ன ஃபாலோ பண்ணுறாங்க, விதவிதமாக மந்திரம் படிப்போம். முதல்ல உங்களை வலது ரைட்லேருந்து ஆரம்பிக்கிறோம். अंगस्पर्शन मंत्र वाय तोड़ूंगा मुख तोड़ूंगा कणगल இந்த மந்திரத்துல நம்ம கடவுள்கிட்ட என்ன கேட்டிருக்கிறோம், ஒரு சின்ன குழந்தைக்கு ஏதாவது வேணும்னா என்ன செய்யணும், அம்மா கிட்ட கேட்போம், அம்மா அம்மா எனக்கு இது வாங்கி கொடு, அம்மா வாங்கி கொடுப்பாங்க. இல்லை அப்பா கிட்ட கேட்பாங்க. நாம் இங்கே கடவுள்கிட்ட கேட்குறோம், எந்த கடவுள் நீங்கள் விரும்பின கடவுள். நீங்கள் விநாயகரை விரும்புகிறீங்களா, விநாயகர், பெருமாளை விரும்புங்க, பெருமாள், நான் சிவனை, ஓ ரைட், நீங்கள் எந்த கடவுளை விரும்புங்க அதுங்கள்ட்ட என்ன கேட்குறீங்க, வாழ்வ ஆசை அஸ்து, வாய் நல்லபடியாக பேசும், வாயில் நல்ல வார்த்தைகள் தான் வரணும். மனுஷாலும் முன்னுக்கு வர்றது வாயால், கேட்கறதும் வாயால், வாயில் நல்ல வார்த்தைகள் தான் வரணும், சாஃப்டான வார்த்தைகள் வரணும். நசோர்மே பிராணம் வஸ்து, மூக்கு நல்லபடியாக சுவாசிக்கணும். மூக்கு நல்லபடியாக சுவாசிக்கணும், சுவாசிக்குமா பிராணாயம் பண்ணணும். இங்கே 2 நாடி இருக்குது, சூரிய நாடி, சந்திர நாடி. சூரிய நாடி க்ளோஸ் ஆச்சுன்னா கோல்ட் ஆகிடும், சந்திர நாடி க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா ஹீட் ஆகிடும். 2 நாடி சரியாக இருக்கிறதுக்காக நாடி சோதன் பிராணாயம், கபாலபாத்தி, வஸ்திகா, அனுலோம் விலோம், அதனால் பிராணாயம் செஞ்சால் நல்லா இருக்கும். கடவுள்கிட்ட என்ன கேட்குறோம், மூக்கு நல்லபடியாக கேட்குறோம். அக்ஷனோருமே சக்ஷுரஸ்து, 2 கண்கள் நல்லபடியாக இருக்கணும். ரோட்டில் பார்த்துருப்பீங்க எத்தனை பேருக்கு கண்கள் இல்லாமல் இருக்கிறாங்க. கடவுள் நம்மளுக்கு கண்ணு கொடுத்துருக்காரு. நைட்டு ஒரு 10 மணிக்கு லைட் போச்சுன்னா என்ன, மொபைல் எங்கே இருக்கு கூட தேட முடியாது. ஆனால் கடவுள் நம்மளுக்கு விளக்கேற்றுங்க, விளக்கு ஏற்றிட்டீங்களா? நீட்டாக ஒரு ஸ்பூன் இருக்கும் பாருங்க, அந்த ஸ்பூனில் ஒரு சின்ன கருப்புரம் பீஸ் வச்சுக்கோங்க. கருப்புரத்தை வச்சுட்ட பிறகு நீட்டாக அந்த ஸ்பூனுக்கு பாருங்க, தமிழில் தான் சொல்லுங்கள், அந்த கருப்புரத்தை பற்றி வச்சுங்க, கருப்பத்தை ஏற்றிங்க. விளக்கு எரியல அதுக்காக தான் அப்படியே வச்சுக்க. மந்திரம் படித்த பிறகு ஸ்வஹா துவனி கேட்ட பிறகு அக்னியில் போடணும். அப்படியே ஹோம குண்டத்துக்குள்ள போட்டுருங்க. நடுவில் கரண்டியை வச்சு கை கும்பிட்டிங்க, கை கும்பிட்டு உட்காருங்க.
அடுத்தது சமிதாதான் மந்திரம். உங்க எதிரில் 3 சமித கட்டை இருக்கும் பாருங்க. 4 பக்கம் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு உட்காந்துருக்கவங்க ஒரே ஒரு சமித கட்டை உங்களோட வலது கையில் எடுத்துக்கோங்க. 2 பேர் உட்காந்துருக்கிறீங்கன்னா ஒருத்தர் எடுத்துக்கோங்க, இன்னொருத்தர் அவரோட கையை தொடுங்க. ஒருத்தர் எடுத்துக்கோங்க, இன்னொருத்தர் கை தொடுங்க. மந்திரம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்வாஹா. ஸ்வாஹானா அழிக்கிறேன். இதம் அக்னையே, திஸ் இஸ் ஃபார் அக்னி, இது அக்னிக்காக. இதன்னமம்மா, இது எனக்காக கிடையாது. மனசுல இது எனக்காக கிடையாது கடவுளே, இது அக்னி கொடுக்குறேன். எல்லாருக்கும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லா இருந்தா நானும் நல்லா இருப்பேன். அந்த எண்ணத்தோட இதில் ஆहुति கொடுக்கணும். ஓம் அயந்த இத்மா ஆத்மா ஜாத வேதஸ்தேனே யஸ்வவர்தஸ்வசேத் பிரவர்தயதாத்மான் பிரஜயா பசுபிர் பிரம்மவர்த்தசே நானாத்மேன சமேயே தயஸ்வாஹா இதமக்னயே ஜாதவே ஏதசே இதன்னமமா. ரெண்டாவது சமீத கட்டு ரெடியாக வச்சுக்கோங்க. ரெடியாக வச்சுக்கோங்க. மந்திரம் படிச்சு கேளுங்க. ஓம் சமிதாத்மந்தோ வஸ்யத க்ரிதைர்போதயதாத்ரிதே ஆஸ்மின் அவ்யாஜுஹோதனா. ஓம் சுசமிதாய ஜோதிஷே க்ரிதம் தீக்ரம் ஜுஹோதனா அக்னயே ஜாதவே ஏதசே ஸ்வாஹா இதமக்னயே ஜாதவே ஏதசே இதன்னமமா. அந்த சமிதால அக்னி குண்டத்துக்குள்ள போட்டுடுங்க. 3வது ரெடியாக வச்சுக்கோங்க. 3வது மந்திரம் படிச்சு பேருங்க. வச்சுக்கிட்டீங்களா? டைரக்ட் ஒற்று முக்கியமான எஜமானர் பஞ்சகிருத் ஆहुति. முக்கிய எஜமான் கிழக்க பார்த்து உட்காந்துருக்கிறவங்க அவங்க மட்டும் நெய் எடுத்துக்கோங்க 1/2 ஸ்பூன். நீங்க ஸ்வாஹான்னு சொல்லிட்டு பேருக்கு அக்னிக்குள்ள அந்த நெய்யை உள்ள விட வேண்டியதா இருக்கும். ஒரே மந்திரத்தை 5 தடவை ரிப்பீட் பண்ணுவோம். பஞ்சகிருத் ஆहुति. வாஹான் சொல்லும்போது மட்டும் போட்டால் போதும். சப்போர்ட் லகா
प्रजया पाशुत्र அடுத்தது ஜல பிரதேசன மந்திரம். முக்கிய எஜமான் உங்க எதிரில் ஒரு செம்பு இருக்க பாருங்க. மற்றவங்க உங்களுடைய அந்த கிளாஸ் இருக்கிற ஜலத்தை எடுத்துக்கோங்க. பச்சை பேருக்கு நிறைய கற்பூரம் போடாதீங்க. கற்பூரம் நிறைய போடாதீங்க. கற்பூரம் ஒரு கெமிக்கல் நிறைய யூஸ் பண்ணக்கூடாது. உங்களுடைய கிளாஸ்ல ஜலத்தை எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் மந்திரம் பச்சை பேருக்கு கிழக்குல உட்காந்துருக்கிறவங்க நீங்க ஆப்போசிட்ல கிழக்குல உட்காந்துருக்கவங்க உங்களுடைய லெஃப்ட்ல இருந்து ரைட்டுக்கு ஜலத்தை ஊற்றுவீங்க. அந்த ஹோம இடம் இருப்பாரு நடுவுல. எதிர்ல பத்திரமா ரெண்டாவது இடத்தை பார்த்து ஒப்பந்திருக்கோம். உங்களோட ரைட்ல இருந்து லெஃப்ட் நடுவுல இடம் பாருங்க. ஹோம பார்த்து ஒப்பந்திருக்காங்க. உங்களுடைய கையில இருந்து கிளம்புங்க. பக்கத்துல இருக்கவங்களுக்கு கொடுக்கணும். அக்னி குண்டத்துல சுத்தி வரணும். அப்படி ஊற்றி அவர் மேலே கொடுக்கணும். அவரு நீங்க இந்த மந்திரம் படிக்கிற நேரத்துல முக்கிய எஜமானர்கள் நீங்க கவனம் செலுத்தணும். ஃபர்ஸ்ட் மந்திரம் படிச்ச பிறகு உங்களுடைய லெஃப்ட்ல ஒரு கோர் போட்ட மாதிரி நெய்ய ஊற்றணும். உங்க பக்கம் எதிரில் போற மாதிரி. ரெண்டாவது மந்திரம் படிக்கிற நேரத்துல நீங்க உங்களுடைய ரைட் ஹேண்ட் சைடு மந்திரம் ஒரு கோர் போட்ட மாதிரி ஊற்றணும். அதுக்கப்புறம் படிக்கிற ஒவ்வொரு மந்திரத்துக்கு நடுவுல அவுத்தி கொடுத்தா போதும். இப்போ ஒவ்வொரு மந்திரம் படிச்சப்போ நடுவுல அவுத்தி கொடுக்கணும். கிழக்குல உட்காந்துருக்கவங்க தான் அவுத்தி கொடுக்கணும். கிழக்க பார்த்த மாதிரி உட்காந்துருக்கவங்க தான் அவுத்தி கொடுக்கணும். அடுத்த மந்திரம் படிக்கிற நேரத்தில் உங்க எதிர்த்து ஒரு பிளேட்ல பாருங்க வெள்ளம் வச்சிருக்கோம். வலது கையில எடுத்துக்கோங்க. நெய் வச்சிருக்கோமா வெள்ளம் பாருங்க. வெள்ளம் உங்க வலது கையில எடுத்துட்டு अपने हाथ में ले लेंगे. வெள்ளத்தை मंत्र படிச்ச பிறகு
இந்த அக்னியில தூக்கி போடக்கூடாது, மரியாதையை அவுத்து கொடுக்கணும். எப்படி நம்ம கடவுள் கொடுக்குறோம் அதே மாதிரி மற்ற 10 பேருக்கு போகான்னு சொல்லும். அந்த நேரம் ஓம் யதஸ்ய கர்மணோ அத்யரீச்சை யத்வா ஆயுர்விமகரம் அக்னிஷ்டஸ்வேஷ்டவே வித்யாத் சர்வம் ஸ்வேஷ்டம் சோதம் கரோது மே ஆக்னயே ஸ்வேஷ்டகிருதே சோதௌதே சர்வ பிராயஷ்சித்தாஹுதி நாமானம் समर्दयित्रे सर्वान् कामान् समर्दय स्वाहा इदमग्नये स्वेष्टकृते அக்னி ஆயிடுச்சுன்னா கற்பூரத்தை ஏற்றிட்டு அதுக்கப்புறம் போடணும். அப்படியே போட்டு அந்த கற்பூரம் வேஸ்ட். கற்பூரத்தை அந்த கரண்டில வச்சு பற்ற வச்சு அதுக்கப்புறம் பகுதியா கொடுக்கணும். ஒவ்வொரு மந்திரம் 10 பேரு வாஹா வாஹனா அளிக்கிறேன். இதம் அக்னியே, இது அக்னிக்காக. இதன் மம, இது என்னுக்காக கிடையாது, எந்த பயனும் கிடையாது. நீங்கள் கீ போடணும், கீ சாமகிரி வேண்டாம், நீங்கள் கீ மட்டும் போடணும். काले मंत्र सूर्य ज्योति मंत्र। ओम सूर्य ज्योति ज्योति सूर्य स्वाहा। ओम सूर्यो वर्चो ज्योतिर्वर्च स्वाहा। ओम ज्योति सूर्य सूर्यादित्याय व्यानाय स्वाहा। इदमादित्याय व्यानाय इदं मम। भुवस्वरग्निवायादितेभ्यः प्राणापानव्यानेभ्यः
मेधाविनं कुरु स्वाहा ॐ विश्वाय देव सवितर्दुरितानि परासु यद्भद्रं तन्न आसुव स्वाहा ॐ अग्निर्नय सुपथा अस्मान् विश्वानि देव वियुनानि विद्वान् योध्यस्मज्जोराणमीनो भूयिष्ठान्तेन मुक्तिं विदेम स्वाहा இப்போ படிக்கிற மந்திரத்தினுடைய பேரு காயத்ரி மகா மந்திரம். வேதங்கள் மொத்தம் 4 வேதங்கள். ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வவேதம். இந்த 4 வேதத்துல இது யஜுர்வேதத்துடைய மந்திரம். 36வது அத்தியாயத்துல 3வது மந்திரம். நீங்க கேட்டுட்டீங்க கோயில் எல்லாம் ஓம் போர் பவஸ்வா. யார் யார் தெரியுதோ அவங்க எல்லாரும் கூட சொல்லுங்க. யார் யாருக்கு தெரியலையோ இங்கே ஸ்வாஹான்னு சொல்லி கேட்டவங்க நீங்க ஸ்வாஹா அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. அவர் கூட மூணு தடவை உச்சரிக்கும். யார் யார் தெரியுதோ அவங்க எல்லாம் கூட சொல்லலாம். அப்பதான் அந்த கஷ்டத்தை உங்களுக்கு படிக்கும். மொத்தம் தெரியாதவங்க ஸ்வாஹா சொல்லுங்க. நீங்க ஸ்வாஹா சொல்லுங்க. ॐ भूर्भुवः स्वः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात् स्वाहा ॐ भूर्भुवः स्वः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात् स्वाहा ॐ भूर्भुवः स्वः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात् स्वाहा இப்போ உச்சரிக்கிற இந்த மந்திரம் ரிக்வேதத்துல 7வது மண்டலம் 59வது சூக்தத்துடைய 12வது மந்திரம். இந்த மந்திரத்துடைய பேரு மகா மிருத்யுஞ்சய் மந்திரம். சிவன் கோயில் எல்லாம் போயிருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. கடவுள் என்ன கேட்கணும் இந்த மந்திரத்துல? எங்களுக்கு நோய் நொடி இல்லாம நல்லபடியா வச்சுக்கோங்க, நாங்க வாழ்க்கையில முன்னுக்கு ஓடணும், எந்த விதமான நோய் வரக்கூடாது, என்னுடைய கர்ம வினையால ஏதாவது நோய் வந்தாலும் அதை தாங்கிக்கிற சிக்ஷை எங்களுக்கு கொடுங்க சொல்லி நீங்க கடவுளுக்கு கேட்கணும். ஒரு தடவை படிப்பாங்க. யார் யார் தெரியுதோ அவங்க எல்லாம் கூட சொல்லலாம். மந்திரம் தெரியாதவங்க சுவாஹா சொல்ற நேரத்துல நீங்களும் சுவாஹா சொல்லி அவுச்சு கொடுக்கலாம். ॐ त्र्यम्बकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनम् उर्वारुकमिव बन्धनां मृत्युर्मोक्षीयमामृतात् स्वाहा ஓம் நமः சிவாய. ಮೇಕಿಂಗ್ ಈಕ್ವ ಅನ್ನಲ್ಲ ಇದೇ ಸೈಡ್ ವಾಂಗ ನೀವು கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மைக்ல இருந்து நல்லா माइक दोनों पास में जाते हैं माइक में चाहिए ॐ नमः शम्भाय च मयो भवाय च नमः शङ्कराय च मयस्कराय च नमः शिवाय च शिवतराय च स्वाहा அடுத்தது இந்த மந்திரம் 3 தடவை சொல்லுவோம். சர்வமை பூர்ணம் ஸ்வாஹா 3 தடவை அவுத்து கொடுக்கணும் நீங்க. ॐ सर्वं वै पूर्णं स्वाहा ॐ सर्वं वै पूर्णं स्वाहा ॐ सर्वं वै पूर्णं स्वाहा அந்த கிழக்க பார்த்து கொடுக்குறவங்க கொஞ்சம் நீங்க கிழக்க பார்த்து ரொம்ப திரும்பவும் நில்லுங்க. மந்திர பட்சி பிறகு இது மொத்தம் அக்னியில எல்லாமே காலி பண்ணுங்க. பவுடர் யாருமே போட தேவையில்லை. போட்டு அதிகமாக ஆஃப் பண்ணிடலாம். அக்னி அழியக்கூடாது. இது அப்படியே கையில் எடுத்துக்கோங்க. உங்க கை சுடாம உங்க சாரி கொஞ்சம் தூரமா வச்சுங்க. சாரி துப்பட்டாவை பாட்டு முன்னாடி கொஞ்சம் பின்னாடி கழுவிடுங்க.
நெய்யை இதே நெய்யை ஊற்றா தண்ணி எரியும். पवित्रमसि शतभारं नसो पवित्रमसि सहस्रधारं देवस्वाहा सविता पुनातो वसो पवित्रेण शतनादेन सुप्पा நெய்யை அப்படியே போட்டு காலி பண்ணுவீங்க. எல்லாம் காலி பண்ணுவீங்க. திருப்பி உட்காந்துருக்கீங்க. உட்காந்துருக்கு வலது கையை நெய்யை இது மாதிரி டச் பண்ணிக்கங்க. எல்லாரும் 4 பேருமே ஹோமகுண்டத்தில் இருக்கிறவங்க 10 பேருமே டச் பண்ணிக்கங்க. உங்களோட லெஃப்ட் ஹேண்ட்ல தடவி நல்லா ரப் பண்ணிக்கங்க. பண்ணிட்டு அக்னியை காட்டுங்க. இந்த மந்திரம் மாநிலங்கள் படிப்பாங்க. படிச்சு முடிச்ச பிறகு இந்த 2 கையை எல்லா இடத்துலையும் தள்ளுங்க. ரெண்டு கையும் முகம், கை, கால், முட்டி வலி இருக்கிறவங்க முட்டியை கழுவிட்டுங்க. வயிற்று வலி இருக்கிறவங்க வயிற்று கழுவிட்டுங்க. தலை வலி இருக்கிறவங்க தலையை கழுவிட்டுங்க. அடுத்தது படிக்கிற மந்திரம் நான் மட்டும் நல்லா இருந்தா பத்தாது. இந்த உலகத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் நல்லா இருக்கணும். என்னோட எதிரி கூட நல்லா இருக்கணும். பெரிய பொறுமை நாய் சொல்லிட்டாங்க, நாயும் நல்லா இருக்கணும், மரத்தில் இருக்கிற காக்கா நல்லா இருக்கணும், எறும்பு நல்லா இருக்கணும், எல்லாருமே நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு இந்த மந்திரத்தை படிப்போம். सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्. அத்தனை பேரும் கை கொடுத்தீங்க. அமைதி வேண்டும், சாந்தி பார்க்கணும், ஜல அமைதியா இருக்கணும். ஜல அமைதி இல்லைன்னா என்ன சுனாமி வரும். காற்று அமைதியா இருக்கணும், காற்று அமைதி இல்லைன்னா புயல் காற்று வரும். நில அமைதியா இருக்கணும், நில அமைதி இல்லைன்னா என்ன பூகம்பம் வரும். எல்லாமே அமைதியா இருக்கணும்னு சொல்லி கடவுளை வேண்டி கேட்டுக்கிறீங்க. ॐ शान्ति अन्तरिक्षं शान्तिः पृथिवी शान्तिः आपः शान्तिः ओषधयः शान्तिः वनस्पतयः शान्तिः विश्वे देवा शान्तिः ब्रह्म शान्तिः सर्वं शान्ति शान्तिरेव शान्ति समा शान्तिरेधि ॐ शान्तिः शान्तिः शान्तिः. இந்த அக்னி ஹோத்ரா என்கிற இந்த ஹோமம் இத்தோட முடிஞ்சது. யாருமே அந்த இடத்துக்கு இயங்குறாதீங்க, அப்படியே உட்காருங்க. அடுத்தது என்ன செய்யணும்னு சந்திரசேகர் ஜிக்கிட்ட மைக் கொடுத்து அவர் கைட் பண்ணுவாங்க.